Free vacation to Singapore starts from rupees 44,999 only with GT Holidays, South India's #1 travel brand. Taste Daily. Taste the Daily. திமுகவை விட்டு விலகும் மனநிலையில் ஒருவேளை திருமாவளவன் இருக்கிறாரா? இந்த மது ஒழிப்பு மாநாடை எப்படி பார்க்கறீங்க? அதே போல இதுல ஏதேனும் அரசியல் இருக்கா? திராவிட இயக்கங்களை தூக்கி சுமப்பதை தூர எறிந்து விட்டு நீயே தலைமை தாங்க. உனக்கு பின்னாடி 25% மக்கள் வருவதற்கு நீங்க மது ஒழிப்பு மாநாடு சக்சஸ் ஆச்சுன்னா பெண்களுடைய 5% 10% வாக்கு கொடுத்துருக்கு. அதுல மாற்று கருத்தே இல்லை. மது யாராவது ஒழிப்பானா, ஏதாவது கடையை மூடுவானா, அடுப்புல பூனைப்படுத்து கிடக்குன்னு பெண்கள் பூரா வேதனைப்பட்டு இருக்கிறான். அவர்களுக்கு ஒரு பெரிய வடிகால் தான் இந்த மது ஒழிப்பு மாநாடு. பாஜகவை தவிர எல்லாரும் வாங்க இந்த மது ஒழிப்பை போராடுவோம். மது ஒழிப்பு கொள்கை அதிமுகவுக்கு ஏற்புடையதல்ல. இந்த மது ஆலையிலே அதிமுக திமுக தான் நடத்துறாங்க. திமுகவை எதிர்த்து நடக்கக்கூடிய ஒரு மாநாடு. ஆமா ஆமா. அப்படின்னும் போது திமுக இதுல பங்கேற்குமான்றது ஒரு கேள்வி. பங்கேற்கலைன்னா அம்பலப்பட்டு போகும். திமுகவினுடைய அத்தனை பழி பாவங்களையும் சுமக்கக்கூடிய ஒரு கட்சி சிறுத்தை. ஈழ பிரச்சனையாகட்டும், காவிரி பிரச்சனை, கச்சத்தீவு, மீனவர் பிரச்சனை, கடைசியா சாராய பிரச்சனை. இன்னும் அன்டச்சபிளா, இன்னும் தீண்டத்தகாதவனா? இல்ல முறையான பர்மிஷன் என்ன முறையா? திமுக அதிமுக கொடிக்கம்பு கூட முறையா தான் இருக்கா? ஒரு கோடி கொடிக்கம்பு இருக்கு, எங்க நடு ரோட்ல இருக்கு, எங்க முறையான அனுமதி? இதெல்லாம் விஜய் கிட்ட வச்சுக்கணும், ஐந்தாங்குழி விஜய் கிட்ட வச்சுக்கணும். 21 கேள்வி பதில. திருமாவளவன் பொது தொகுதியில் இருந்தா ஜெயிக்க மாட்டாரா? ஜெயிப்பாரு, ஜெயிக்க மாட்டாரா? அது சாத்தியமான்னு நான் கேட்கிறேன். 100% சாத்தியம். திருமாவளவன் 100% சாத்தியம் சார். இப்ப அவர் செய்த வினையை அவரே அனுபவிக்கிறார். நான் அப்படித்தான் சொல்லுவேன். திமுகவை தூக்கி தூக்கி சுமந்ததனுடைய விளைவு கலைஞர் கால நடந்த வரலாறு. இந்த காலம் அதே தாங்க நடக்குது. இதே காலத்துல அப்படிதான் நடக்குது. சாதாரண விஷயங்க. இல்ல சார், 62 அடி கொடிக்கம்ப நடுறதுக்கு சாதாரண விஷயம். சரி, இது கூட நடக்க முடியல. என்னங்க கூட்டணி உங்களுக்கு? என்ன ரவிக்குமார் எம்பி ஆகிறதும் ஆளூர் சவானாஸ் எம்எல்ஏ ஆகிறதுக்குமா அது கூட்டணி? திராவிட இயக்கங்களுக்கு மாற்றாக தலைமை தாங்கக்கூடிய தகுதி இந்த 62 வயது அங்கனூர் அம்பேத்கருக்கு அந்த வாய்ப்பு வந்திருக்கு. சரியாக பயன்படுத்தி கொண்டால் வரலாறு உன்னை போற்றும். திமுகவோடு இருந்தா கொஞ்சம் வசதி வாய்ப்பை பெருக்கிக்கலாம், இன்னும் கொஞ்சம் அடுத்த முறை எம்பி ஆயிடலாம், போய் பொன்முடி மனைவி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். அடுத்து என்ஆர்சி சிஐஏ போராடணும்னா அக்கௌண்ட்டில் பணம் போட்டால் தான் வர முடியும்ப்பா. எல்லாத்தையும் சமூக நீதி, சமத்துவம், பகுத்தறிவு, இது எல்லாத்தையும் மூட நம்பிக்கை ஒழிக்கணும். இதெல்லாம் திமுக பேசிட்டு தானே இருக்காங்க. இது சமூக நீதி அரசு தானே. திராவிட மாடல் அரசே சமூக நீதி அரசு தானே சார். ஆனா சமூக நீதி தான் நீங்க உங்க அரசு. பொது தொகுதியை கேட்க கூடாதுங்க. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாரங்கள் அவடமே கேட்போம். வணக்கம் பாண்டியன் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பாண்டியன் சார். இன்றைக்கு நாம பேச இருக்கிற தலைப்பு திருமாவளவன் அவர்கள் நடத்தக்கூடிய மது ஒழிப்பு மாநாடு. அதற்கு அதிமுகவுக்கு அழைப்பு கொடுத்தது, அதை ஒட்டியான பல விவாதங்கள். திமுக கூட்டணியிலிருந்து விலகுகிறாரா திருமாவளவன்? அதிமுகவோடு இணக்கமாக போக இருக்கிறாரா? என்ன மாதிரி ஒரு அரசியலை முன்னெடுக்கிறார் திருமாவளவன்? அதே போல விஜயும் மது ஒழிப்பு மாநாட்டுக்கு வரலான்றாரு. பாஜக பாமகவை தவிர்த்து யாருனாலும் வரலான்றாரு. இதை எப்படி நீங்க பார்க்கறீங்க? திமுகவை விட்டு விலகும் மனநிலையில் ஒருவேளை திருமாவளவன் இருக்கிறாரா? உங்கள் பார்வையில் இந்த மது ஒழிப்பு மாநாடை எப்படி பார்க்கறீங்க? அதே போல இதுல ஏதேனும் அரசியல் இருக்கா? இல்ல, இப்போ கள்ளக்குறிச்சி மாநாடு, மது ஒழிப்பு மாநாடு, பெண்கள் நடத்துகிற மாநாடு. மதுவில் கள்ளக்குறிச்சியில மரக்கணத்துல ஒரு அரசியல் இருக்கு. ஆமா, அது தலித் அரசியல். நீங்க கள்ளச்சாராயத்தில் தமிழ்நாடு முழுக்க மரணமடைகிறவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த அப்பாவி தலித் மக்கள் தான். 30 ரூபாய்க்கு பாக்கெட் சாராயம், 50 ரூபாய்க்கு மெத்தனால், எத்தனால், இது அந்த மக்கள் தான் அதை குடிச்சிட்டு கள்ளக்குறிச்சியில் 50 பேர் எதிர்த்த வீடு, பக்கத்து வீடு, அடுத்த வீடு, அழுவதற்கு கூட ஆள் இல்லை. இது எந்த சமூகத்திலையும் நடக்காத அரிதிலும் அரிதான ஒன்று.
இப்போ இந்த கள்ளச்சாராய மது ஒழிப்பு மாநாடு காலத்தினுடைய கட்டாயம். இதை நடத்த வேண்டிய தேவை யாருக்கு இருக்குன்னா சிறுத்தைகளுக்கு தான் இருக்கு. ஏன்னா சிறுத்தைகள் தான், அதாவது அடித்தட்டு மக்கள், தலித் மக்கள் தான் கள்ளச்சாராயத்தை நீங்கள் தொடர்ச்சியாக அதனுடைய கஸ்டமராக இருக்காங்க. கல்வராய மலையில் 5 மாவட்டத்துக்கான கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுகிறது. காய்ச்சறது மேல் சாதி, குடிக்கிறது கீழ் சாதி. அதுக்குள்ள ஒரு பெரிய அரசியல். நீங்கள் அங்கே கள்ளச்சாராயம் காய்ச்சி பல லட்ச ரூபா லாபம் வருது. இந்த தலித் மக்கள் போய் கள்ளச்சாராயம் காய்ச்ச முடியுமா? முடியாது. அப்போ அங்கேயும் சாதி அரசியல் தான். அப்போது இந்த கள்ளச்சாராயத்திலேருந்து அது எப்படி வச்சுக்கங்க, 5250 கடை இருந்தது. இப்போ 500 கடை குறைச்சி 4850 கடை இருக்குது. டாஸ்மார்க் கடை. 1 கோடி பேர் அதில் ரெகுலர் கஸ்டமர். 50,000 கோடி அதில் வியாபாரம். வருஷத்துக்கு 50,000 கோடி வியாபாரம். இதில் நீங்கள் 2003 டாஸ்மார்க் ஆரம்பிக்கும் போது வெறும் 3 கோடி ரூபாய் வியாபாரம். இன்றைக்கி அது 50,000 கோடியாக மாறி இருக்கு. அப்போ இதெல்லாம் அதிகமாக யார் பாதிக்கப்படுறாங்கன்னா தலித் மக்கள் தான். நீங்கள் கடையில் போய் பாருங்கள், 12 மணிக்கு கடை திறக்கும்போது ஒரு 4800 கடையிலையும் ஒரு கடைக்கு முன்னாடி 50 பேர் காத்திருக்கிறான். அவர் லிஸ்ட் எடுங்க, போட்டோ எடுங்க. இல்லை சார், 50,000 கோடிக்கு வருஷத்துக்கு டாஸ்மார்க்ல வருமானம் வருது அப்படின்னா நீங்க கள்ளச்சாராயம் ஒரு விளிம்பு நிலை மக்கள் அதையும் வாங்கி குடிக்கிறாங்கன்றீங்க. ஆமா, அதை எப்படி பார்க்கறது? அதாவது இங்க வராம அங்கேயும் போய் குடிச்சிட்டு கிடக்குறாங்களே, அது உண்மையா நடக்கல. இது வந்து ஒரு குவார்ட்டர் 180 ரூபா. இதே குவார்ட்டர் அங்கே அதே அளவு சாராயம் அங்கே 50 ரூபா. இந்த பொருளாதார அடிப்படையில் தான் அந்த மக்கள் சாகுறான். மதுவை ஒழித்தால் இங்க இதுவுமே நின்றும் அப்படின்றீங்களா? எப்படி? கண்டிப்பா. அதாவது கொரோனா டைம்ல சாராயம் எவனும் குடிக்காம, கள்ளச்சாராயம் குடிக்காம, நல்ல சாராயம் குடிக்காம டாஸ்மார்க் பூட்டி எல்லாம் வீட்டில் தானே படுத்து கிடந்தான். 6 மாதம் படுத்து கிடக்கலையா? நீங்கள் அரசே கலெக்டர் மீட்டிங் போட்டால் ஏப்பா இந்த டாஸ்மார்க் இந்த மாதம் எவ்வளோ வருமானம், அடுத்த மாதம் அதை டெவலப் பண்ணணும். கலெக்டருக்கு இதுதான் வேலையே, டார்கெட்டு. நீங்கள் குஜராத்தில் இன்னைக்கு வரைக்கும் சாராய கடையே கிடையாது. சாராய கடை, கல்லு கடை, எந்த கடையும் கிடையாது. பாண்டிச்சேரியில் எல்லா கடையும் இருக்குது. பாண்டிச்சேரியில் யார் போய் குடிக்க போகிறான்னா தமிழ்நாட்டு மக்கள் தான் குடிக்க போகிறான். பாண்டிச்சேரி மக்கள் அதிகமாக குடிக்கிறதே இல்லை. பாண்டிச்சேரியில் குடியிருக்கிறவன் குடிகாரன்னு யாரும் சொல்லவே முடியாது. சரி. ஏன்னா பாண்டிச்சேரி சனி ஞாயிறு பார்த்தீங்கன்னா ஜேஜேன்னு எந்த கூட்டம் இருக்குது? தமிழ்நாடு கூட்டம் தான். அதாவது கடலூர், இந்த பக்கம் விழுப்புரம், திண்டிவனம், இந்த பக்கம் சென்னை. அதாவது கிழக்கில் கடலுன்னு வர்றதில்லை சாராயம் குடிக்க. வடக்கிருந்து யார் வரா? கடலூர் மக்கள் பூரா உள்ளே வந்துடுறான். அதே போல் மேற்கு பக்கம் விழுப்புரம், திண்டிவனம் ஆள் பூரா உள்ளே வந்துடுறான். தெற்க சென்னை ஆள் பூரா எல்லா பஸ்ஸும் நிறைஞ்சு தாங்க போகுது. பாண்டிச்சேரி சனி ஞாயிறு பஸ்ஸில் இடமே இல்லை. காரு, வண்டி, வாகனம் எல்லாம் எதுக்கு போகிறான்? குடிக்கத்தான் போகிறான். 1 கோடி பேர் குடி நோயாளியாக மாறிட்டான். அப்போ இதில் அதிகமாக பாதிக்கப்படுகிறது யாருன்னு கேட்டீங்க, மேல் தட்டு மக்களுக்கு அவன் வார்டு 69 அடிக்கிறான், ஜானி வாக்கர் குடிக்கிறான். அவனுக்கு அது 2000-3000 சாராயம் குடிக்கிறான். அவன் அந்த அளவுக்கு உடலை வலுவாக வச்சுக்கிறான். ஆனால் இந்த உழைக்கிற மக்களை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறான்? குடிச்சிட்டு குடல் குண்டாமலை, லிவரில் வந்து செத்து போகிறான். வெள்ளச்சீலை கட்டின பொம்பளை நிறைய லிஸ்ட் இருக்கு, எடுத்து பாரு. அதிகமாக பாதிக்கப்படுவது அந்த உழைக்கிற மக்கள் தான். நீ தலகாஞ்சவன், லுங்கி வெட்டி, கூலி வேலை, மூட்டை தூக்கிற, வண்டியில் இருக்கிறவன், ஒரு கடைக்கு 50 பேர் நிற்பான் சார். 12 மணிக்கு போவாங்க. 5000 கடை இன்ட்டு 50 எவ்வளோ பேர்? 5-10 லட்சம் பேர் காலையில் போய் நிற்கிறான். அதான் விதவை பெண்கள் அதிகம் உள்ள மாநிலம் இந்தியாவிலே தமிழ்நாடு தான். தமிழ்நாடு. கனிமொழி கூட இதை பதிவு பண்ணிருக்காங்க. அப்போ நீங்கள் டாக்டர் ஐயா என்ன பண்ணார், ராமதாஸ் ஐயா என்ன பண்ணார், ஒரு 5 வருஷத்துக்கு முந்தி வெள்ளச்சீலை கட்டின பெண்களையா கூட்டு மவுண்ட் ரோட்டில் ஊர்வலம் விட்டார். சரி. வெள்ளச்சீலை கட்டின பெண்களையா ஊர்வலம் விட்டார். எல்லாம் வெள்ளச்சீலை, எல்லாம் குடிச்சு புடிச்சு செத்து போனவன். அப்போ இந்த பிரச்சனை தமிழ்நாட்டில் தலையாய பிரச்சனை. இந்த பிரச்சனையை தலைமை தாங்கக்கூடிய ஒரே தகுதி யாருக்கு இருக்குன்னா அது சிறுத்தைக்கு தான் இருக்குது, வேறு யாருக்கும் இல்லை. ஏன்னா அதிகமாக போராடக்கூடிய, உழைக்கக்கூடிய மக்களுக்கான அடையாளம் திருமாவளவன் தான். அப்போது இப்போ இந்த மது ஒழிப்பு மாநாட்டின் மூலம் அவர்
மூன்றாவது அணிக்கு தலைமை தாங்க போறாரு. மூன்றாவது அணி ஆ என்ன சார் இது? அதிமுக அழைக்கிறாரு, அதிமுகவோடு நட்பு பாராட்டுவது போல தெரிகிறது, அதிமுக பக்கம் போக போறாருன்ற விவாதம் வருது. ஆனா மூணாவது அணின்றீங்களே நீங்க? ஆமா ஆமா. எப்படின்னா மூணாவது அணின்னா யாரு? நான் சொல்றேன். இப்போ அதிமுக பக்கம்லாம் போல. அதிமுக பக்கம் போகல. அதிமுக நீங்க சிறுத்தையோடு இணைந்து பணியாற்ற போது இந்த மாநாட்டில் சிறுத்தையோடு இணைந்து பணியாற்ற இந்த மாநாட்டில் சேர போறாங்க. ஆமா. மாநாடு முடிந்த பிறகு அதிமுக தனியா போயிடும், திமுக தனியா போயிடும். இந்த தலைமை தாங்கக்கூடிய விஷயம் இருக்குல்ல. இப்போ அவர் என்ன சொல்றாரு, பாஜகவை தவிர எல்லாரும் வாங்க இந்த மது ஒழிப்பை போராடுவோம். மது ஒழிப்பு கொள்கை அதிமுகவுக்கு ஏற்புடையதல்ல. ஏன்னா இந்த மது ஆலையிலே அதிமுக திமுக தான் நடத்துறாங்க. அதான் யார் நடத்துறாங்கன்னா, ஜெகத்ரட்சகர் 2 சாரை ஃபேக்டரி நடத்துறாரு, டிஆர் பாலுன்னு நடத்துறாரு, உளியின் ஓசை யார் டிஎன் ஜெயமுருகன் உளியின் ஓசை படம் எடுத்தார்ல, அவர் ஒரு சாரை ஃபேக்டரி நடத்துறாரு, கால்சன் ஒன்று ராஜா பினாமியில் ஒன்று நடத்துறாங்க. இப்படி எல்லா திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் நடத்துறாங்க. அதிமுகல மிடாஸ் கோல்டு சசிகலா நடத்துறது. சசிகலா அதிமுக அப்படி சொல்லிக்கலாமா? ஆமா ஆமா. வேற அதிமுக அந்த அம்மா அப்புறம் என்ன பிஜேபியா இல்ல விடுதலை சக்தியா? அப்படி இல்லை. அந்த அம்மா என்ன நான் தான் பொதுச் செயலாளர்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்படி இந்த திராவிட இயக்கங்கள் 2 இயக்கங்கள் தான் இந்த சாராயத்தை திட்டமிட்டு குடிக்க வச்சு குடி நோயாளி ஆக்கிய பெரிய வரலாறு 2 திராவிட இயக்கங்கள் தான். அப்போ இந்த 2 திராவிட இயக்கங்களை எதிர்த்தால்தான் இவருக்கு அந்த மது ஒழிப்பு போராளிங்கிற பட்டம் நிலைக்கும். ஓகே. அப்போ அவர் என்ன பண்றாரு, விஜய் வா, எடப்பாடி வா, வேல்முருகன் வா, கம்யூனிஸ்ட் வா, காங்கிரஸ் வா, எல்லா கட்சிகளையும் திமுக அதிமுகவையும் வாண்ற. ஆமா ஆமா. திமுக வருமா? ஏன்னா வருது வராம போகுது சார். அவருடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை. இல்ல சார், நான் என்ன கேக்குறேன், இது திமுகவை எதிர்த்து நடக்கக்கூடிய ஒரு மாநாடு. ஆமா ஆமா. அப்படின்னும் போது திமுக இதுல பங்கேற்குமான்றது ஒரு கேள்வி. பங்கேற்கலைன்னா அம்பலப்பட்டு போகும். திமுக அம்பலப்பட்டு போகும் சார். இந்த கோரிக்கையே மது ஒழிப்பு மாநாடு நடத்துற, மது போதை ஒழிப்பு மாநாடு நடத்துறதே இங்க புறையோடி போயிடுச்சு. அதை தடுத்து நிறுத்துங்க. இல்லன்னா என்னையாவது ஒரு கோரிக்கை வைங்க, இல்லன்னா ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்கன்றதுதான் வாதம். அவர் அனௌன்ஸ் பண்ணி இந்த விவாதம் எல்லாம் போது, கூட்டணி விவாதம் எல்லாம் போது, ஆனா இதை பத்தி எதுவுமே பேசல. ஆனா நேற்றைக்கு திரு முத்துசாமி அவர்கள் அமைச்சர் சொல்லியிருக்காரு, படிப்படியா நாங்க கடைகளை மூடுவோன்றாங்க. இது ஆரம்பத்திலே சொன்னதுதான். இது இன்னமுமே அது நிறைவேறல. நான் என்ன சொல்றேன், திமுக தரப்புல இதை எப்படி அணுக போறாங்க? திமுக ஏன்னா இது அரசாங்கத்தை எதிர்த்து நடத்தக்கூடிய ஒரு மாநாடு. இந்த மாநாட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணலன்னா அம்பலப்பட்டு போயிடுவாங்கன்னு நீங்க சொல்றீங்க. பார்ட்டிசிபேட் பண்ணா இது எப்படி? இது அதாவது நிறுத்த வேண்டிய இடத்துல அவங்க தான் இருக்காங்க, தடுக்க வேண்டிய கையெழுத்து போட வேண்டிய இடத்துல அவங்க இருக்காங்க. அவங்க பங்கேற்றா அது எப்படி இருக்கும்? அது நல்லாவா இருக்கும்? அது சரியா இருக்குமா? இல்ல, இப்ப கோரிக்கையே திமுகவை நோக்கித்தான். ரைட்டு. அப்படி இருக்கும்போது அவங்களே அந்த மேடைக்கு வருவாங்களா? கண்டிப்பா வருவாங்க. உங்களுடைய கோரிக்கையை நாங்கள் பரிசீலிக்கிறோம். நீங்க சான்ஸ் இருக்கா அப்படி? அந்த மேடையில் இருக்கு. காவிரி டெல்டா விவசாயிகள் கோரிக்கையை முதலமைச்சர் கூப்பிட்டு இல்ல அந்த மாவட்ட அமைச்சர் கூப்பிட்டு கொடுக்கறது இல்லையா? காவிரி பிரச்சனை கொடுக்கறது இல்லையா? அது போல தான் இப்போ இந்த மது ஒழிப்பு பிரச்சனையை தீவிரமாக எடுத்தால் மட்டும்தான் சிறுத்தைக்கு இப்போ ஒரு பெரிய இடைவெளி விழுந்துருச்சு. என்ன இடைவெளினா, திமுகவினுடைய அத்தனை பழி பாவங்களையும் சுமக்கக்கூடிய ஒரு கட்சி சிறுத்தை. ஈழ பிரச்சனையாகட்டும், காவிரி பிரச்சனை, கச்சத்தீவு, மீனவர் பிரச்சனை, கடைசியா சாராய பிரச்சனை, கள்ளச்சாராய பிரச்சனை வரைக்கும் எல்லாமே திமுகவினுடைய தவறுகளை நீங்க தன் மீது தாங்கிட்டு திமுகவுக்காக உழைக்கக்கூடியவன் தான் சிறுத்தை. இந்த பெயர் நிலைச்சிருச்சு. ஆனால் இதை இப்போ சுய பரிசோதனை செய்ய வேண்டிய நேரம் வந்துருச்சு. இந்த சுய பரிசோதனை செய்யலைன்னா கம்யூனிஸ்டில் சொல்லுவான் சுய விமர்சனங்குவான், சுய விமர்சனங்குவான். இப்போ அதே போகிற நிலைமை என்னன்னா, திமுக அதிமுக மாறி மாறி தூக்கி சுமந்ததுனால தமிழ் தேசிய அடையாளம் உடைய திருமாவளவன் நீங்க தலித் தலைவராக தள்ளப்பட்டார். சீமான் பேசுகிற அந்த ஈழ தேசியம், தமிழ் தேசியம், மேதகு பிரபாகரனுடைய அரசியல் எல்லாமே
முதல்ல பேசுனது யாரு? திருமாவளவன். அப்போ இந்த 9% வாக்கு சீமானுக்கு போனது எங்க போக வேண்டியது? திருமாவளவன். நீங்க 2009 ஈழப் பிரச்சனை நடக்கிற பொழுது தமிழ்நாட்டில் கருணாநிதி உண்ணாவிரதம் உட்காரல, ஜெயலலிதா உட்காரல, வைகோ உட்காரல, ராமதாஸ் உட்காரல, யாரும் உட்காரல. யார் உட்கார்ந்தா? சாகும் வரை உண்ணாவிரதம். கிட்னி போனாலும் சரி, சட்டி போனாலும் சரி. நான் என்னுடைய மேதகு ஈழ போராட்டத்துக்காக உண்ணாவிரதம் இருந்தார் மறைமலை நகரில். அப்போ அந்த உண்ணாவிரத போராட்டத்தில் அதாவது கண்கொள்ளா காட்சி. என்ன காட்சினா, தாடி தொப்பியோட ஜவஹர்லால் உட்கார்ந்துருக்கார். அவருக்கு பக்கத்தில் யார் தெரியுமா உட்கார்ந்துருந்தா? இலா கணேசன். எங்கேயாவது நடக்குமா? சரி. காவி வேட்டியை போட்டுட்டு ருத்ராட்ச மாலை போட்டுட்டு இப்போ ஆளுநராக இருக்கார்ல இலா கணேசன், எதுக்கு யார் பக்கத்தில் உட்கார்ந்துருந்தாரு? ஜவஹர்லால் பக்கத்தில். முஸ்லீம் லீக்கும் ஆர்எஸ்எஸும் எங்க யார் உட்கார வச்சா? திருமாவளவன். அப்போ இந்த தகுதி 2009 அப்போ நாம் தமிழர் எங்க இருந்தது? இல்லை. நாம் தமிழர்களுக்கான தேவைன்னா அன்னைக்கு நீர் ஊத்த நெருப்பாக இருந்தது சிறுத்தை தான். திருமாவளவன். வரலாறு திரும்புதுன்றீங்க நீங்க. மறைமலை நகர்ல இப்படி ஒரு உண்ணாவிரத போராட்டத்தில் இலகணேசனையும் ஜவாஹர்லாவையும் பக்கத்துல உட்கார வச்ச திருமாவளவன் இன்னைக்கு அப்படி உட்கார வைப்பாரா? ஆனா அதுதான் வரலாறு. ஆனா அப்படி நடக்குமான்னு தெரியல. ஓபன் ஸ்டேட்மெண்ட் விட்டாரு. அதுல எல்லாரையும் தனித்தனியா அழைப்பாங்களான்னு தெரியலையே. எல்லாத்தையும் அழைப்பார். நீங்க தலித்து தலைவர் கூப்பிட்டா எல்லாம் ஒடியாந்துருவாங்க சார். இந்த தகுதி ஒரே ஆள் திருமாவளவன் தான் இருக்கு. சரி. யாரு கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க. யாரு கூப்பிட்டாலும் நீங்க சிறுபான்மை முஸ்லீம் தலைவர் கூப்பிட்டா எல்லா தலைவரும் ஒடியாந்துருவாங்க. சரி. ஏன்னா அடித்தட்டு சமூகத்தில் நீங்க போராடுகிற இனங்கள் அதுதான். இந்த பக்கம் சிறுபான்மை முஸ்லீம் கிறித்துவர், இந்த பக்கம் தலித்துக்கள். சரி. இவர்கள் கூப்பிட்டு போகாத தலைவர்களே தமிழ்நாட்டில் எல்லா தலைவரும் போயிடுவாங்க. இப்போ இந்த மது ஒழிப்பு மாநாட்டின் மூலம் 2009 மறைமலை நகர் அங்கே வரப்போகுது. அங்கே ஈழத்தமிழனுக்காக நடந்தது. இங்கே என்ன நடக்க போகுது? தமிழ்நாடு குட்டிச்சவர போகுது. பள்ளிக்கூடத்தில் போய் பையன் குடிக்கிறான். இன்னைக்கு ஒரு பேப்பர் பார்த்தேன். பேராசிரியர் 2 பேர் மாணவிகளை பீர் அடிக்கலாமான்னு கூப்பிடுறாங்களாம். ஒன்று. ரெண்டாவது, திருவள்ளூரில் ஜிஹெச் நல்ல தம்பின்னு டாக்டர், இன்னைக்கு பத்திரிகை செய்தி, ஃபுல் போதையில் வந்திருக்காரு. காதில் கழுத்துல எல்லாம் ஸ்டெத்தஸ்கோப் வந்து மாட்டிட்டு வந்து தள்ளாடி நடக்கவே முடியாமல், இன்னைக்கு பத்திரிகை செய்தி சார், நடக்கவே முடியாமல் என்ன பண்ணார்? வாசலில் யாரோ உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்திருக்கான் நோயாளி, அதை எடுத்து சாப்பிட்ருக்காரு. ஒரு டாக்டர், எம்பிபிஎஸ் டாக்டர், ஃபுல் போதையில் எங்கே ஆஸ்பத்திரி காம்பவுண்டு செவுத்தை ஒட்டி எடுத்து சாப்பிட்டு ஆஸ்பத்திரி காம்பவுண்ட்லேயே படுத்துட்டார். 150 மருத்துவர்கள் பணியாற்றுகிற அந்த ஆஸ்பத்திரியில் அத்தனை பேரும் ஆச்சரியத்தோடு பார்த்து ஒன்றும் எழுப்பவே முடியல. ஃபுல் போதை, ஃபுல் பாட்டில் அடிச்சிருக்கார். ஃபுல் பாட்டில் சிரிக்கிறதுக்காக வேதனையோடு சொல்கிறேன். படுத்துருக்காரு. காலையில் எந்திரிச்சு போயிருக்காரு. நோயாளிகள் பூரா அதை செல்ஃபோனில் படம் எடுத்திருக்காங்க. எல்லா சமூக வலையத்தையும் உழவுது. ஒரு மெடிக்கல் டாக்டராக வருவதற்கு அவன் எத்தனை நீட்டு பரீட்சை எழுதணும், 5 வருஷ காலம் உயிரியல் இயற்பியல் எத்தனை பாடத்தை படிக்கணும், அவன் குடும்பம் எப்படி முதல் பட்டதாரியா இருப்பான், தடம்பாரி போக. அப்போ அந்த மது பாருங்க ஒரு மனிதனை மழங்க வச்சிருது. இது காமராஜ் இருந்தா செஞ்சிருப்பார். தந்தை பெரியார் என்ன பண்ணாரு? 1000 மரத்தை நைட்டோடு வெட்டி வீசினாரா இல்லையா? கல்லுண்ணாமைன்னு சொந்த மரத்தை வெட்டி வீசினார். இப்போ பெரியார் இல்லை. இப்போ ஒரு அம்பேத்கர் தேவைங்க. ஒரு அம்பேத்கர் தேவை. அதை திருமாவளவன் செய்யலைன்னா வரலாறு என்பது பின்னோக்கி போய்விடும். இதை இப்பதான் உணர்ந்திருக்கார். இது வந்து ஒரு தீர்க்கமா எடுத்த முடிவு தான். ஆமா. அப்படி இதுல அரசியலும் கலந்துருக்கா? 100%. அதாவது 3வது அணின்னு. அதாவது இப்போ 62 வயசாச்சு அவருக்கு. நாகப்பட்டினத்தில் மாவட்ட செயலாளர் கட்சிக்காரன் பூரா 62 அடி ஒரு இரும்பு கம்பம் போட்டு கொடியேற்றுறான். எல்லா பக்கம் திமுக அதிமுக கம்பம் பூரா 100 அடியில் பறக்குது. அப்போ இந்த ஆசை அந்த இளைஞனுக்கு வருவது நியாயம் தானே? தலித் இளைஞர்களுக்கு வர்றது நியாயம் தானே? ஏண்டா எங்கள் குடி பறக்குதுடா, திமுக அதிமுக இணையா என் குடி பறக்குது, கொண்டு போய் அந்த குடியை ஏற்றிருக்கான்.
நைட்டோட நைட்டாக ஆதிக்க சாதி என்ன பண்ணான், அந்த இரும்பு கம்பத்தை வெட்டி கொண்டு போலீஸ் ஸ்டேஷனில் போட்டு போயிட்டான். ஏன் அது என்ன பாகிஸ்தான் குடியா? போலீஸ் தரப்பே அதை ஏன் யாரு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? யார் அதிகாரம் கொடுத்தது யாருன்னு கேட்குறேன். அப்போ இன்னும் அன்டச்சபிளா, இன்னும் தீண்டத்தகாதவனா? இல்ல முறையான பர்மிஷன் என்ன முறையா? திமுக அதிமுக கொடிக்கம்பம் கூட முறையா தான் இருக்கா? 1 கோடி கொடிக்கம்பம் இருக்கு, எங்க நடு ரோட்ல இருக்கு, எங்க முறையான அனுமதி? இதெல்லாம் விஜய் கிட்ட வச்சுக்கணும். பயந்தாங்குழி விஜய் வச்சுக்கணும். 21 கேள்வி பதில. சார், தமிழ்நாடு முழுக்க பல கோடி கொடிக்கம்பம் எங்க இருக்கு? தெருவுல தாங்க இருக்கு. இல்ல ஆனா திருமாவளவனுக்கு இந்த கோபம் எல்லாம் இருக்கிறதா நீங்க வெளிப்படுத்துறீங்க உங்களுக்கு கிடைத்த செய்தியின் வாயிலா. நான் என்ன சொல்றேன், அங்க இருக்கிற நாகப்பட்டினத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் நம்ம ஆளு ஷானவாஸ் விடுதலை சிறுத்தை, அவர் காம்ப்ரமைஸா போறாரு, அங்க உட்கார்ந்து போலீசாரோட பேச்சுவார்த்தை நடத்துறாரு, எல்லாமே சுமூகமா போயிட்டு. அவன் சாலை மறியல் பண்றான், கட்சிக்காரன் தொண்டம் போறான், சாலை மறியல் பண்ணா போலீஸ் எஃப்ஐஆர் போடுது, இவர் போய் சட்டமன்ற உறுப்பினர் காம்ப்ரமைஸ் பண்றாரு. அது இயற்கையா நடக்கிறது. அதுக்குள்ள போக அந்த கோபம் கொந்தளிப்பு பெருசா திருமாவளவன் இன்னும் வெளிப்படுத்தலையே. இன்னமும் அதுதான் திருமாவளவன். அதுதான் திருமாவளவன். ஏன்னா 25 வயசு திருமாவளவன் வேறு, 35 வயசு திருமாவளவன் வேறு, 45 வயசு திருமாவளவன் வேறு, இப்போ 62 வயசு. நீங்க வைரமுத்த கவி தான் 60 வயது வரை கம்யூனிஸ்டா இருக்காத, கம்யூனிஸ்டா இரு, 60 வயசுக்கு 60 வயசுக்கு மேல கம்யூனிஸ்டா இருக்காதுங்க. அது மாதிரி இதெல்லாமே திமுக கொடுக்குற அழுத்தம். இன்னும் வேங்கை வயலில் குற்றவாளியே கிடைக்கல. எங்கள் பாகிஸ்தான் திருச்சி ஓடி போயிட்டானா, இல்லை பங்களாதேஷ் போயிட்டானா? அப்போ 1 மாத காலம் அந்த வேங்கை வயலில் மலத்தை கலந்து அந்த தண்ணியை குடிச்சிட்டு இருந்திருக்கான்னு உலகத்தில் எங்கேயாவது போய் சொன்னால் இதை எப்படி நினைப்பான்? இவர்களெல்லாம் உண்மையாகவே எத்தியோப்பியாவா இல்லை பார்பேரியன்ஸா? இப்போ பெருஞ்சித்தால் சொல்லுவதை போல இவனுக்கெல்லாம் விலங்கு ஆண்டிகளாங்குவார், விலங்காண்டிங்குவார், மிருக, அதாவது. அப்போ இன்னும் எந்த தகவலும் இல்லை வேங்கை வயல். சார், ஒரு 3.5 வருட ஆட்சி இப்ப திமுக ஆட்சி போயிட்டு இருக்குது. 3.5 வருடத்துல போயிட்டு இருக்காங்க. இது ஆரம்பத்துல இருந்தே நெருடல் இருந்தது. இன்னைக்கு மது ஒழிப்பு மாநாட்டுல இருந்து தொடங்குறாருன்னு வச்சுக்க முடியுமா? இப்போ காவல்துறையை பொறுத்த வரைக்கும் காவல்துறையிலேயே வட இந்திய அதிகாரிகள், தென்னிந்திய அதிகாரிகள்னு 2 குழு தமிழ்நாட்டில் உருவானதாக செய்தி. சரியா? அப்போ வட இந்திய குழுவுக்கு டெல்லியிலிருந்து உத்தரவு வருது. டெல்லியிலிருந்து உத்தரவு வருது. டெல்லியிலிருந்து வருகிற உத்தரவுகளுக்கு கீழ்ப்படுகிற அதிகாரிகள் தமிழ்நாட்டில் வேலை பார்க்குறாங்க. இந்த அதிகாரிகள் நீங்கள் சிறுத்தைகளை, தலித் இயக்கங்களை என்ன நினைக்கிறான்? ஒரு இயக்கமாகவே, ஒரு அமைப்பாகவே, ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவோ நாடாளுமன்ற உறுப்பினராகவோ அவர்களை மதிப்பதே இல்லை. சரி, இதெல்லாம் இன்னைக்கு அவர் பார்க்குறாரு. நமக்கு இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு அறிக்கை கொடுத்தாரா? முதலமைச்சர் கட்டுப்பாட்டிலேருந்து அதிகாரி இல்லைன்னு சொன்னாரா? இது எவ்வளோ பெரிய வார்த்தை தெரியுமா? அது சாதாரண வார்த்தை இல்லை. இதை ரெக்கார்டு கொண்டு போய் நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ரிட்டு போட்டிங்கன்னா என்னையா நடக்குன்னு கேட்டுருவான். கருணாநிதி ஒரு காவிரி பிரச்சனைக்கு நினைக்கிற சேப்பாக்கத்தில் ஒரு உண்ணாவிரதம் உட்கார்ந்துட்டு இருக்காரு. சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ரிட்டு போட்டான். அரசின் கொள்கைகளுக்கு எதிர்த்து முதலமைச்சரே உண்ணாவிரதம் இருக்கிறதான சுப்ரீம் கோர்ட்டு அங்கே 12 மணிக்கு பெஞ்சில் கேட்குறாங்க. இது எனக்கு சரியா காவிரி பிரச்சனை தான் நினைக்கிறேன். காவிரி பிரச்சனைக்காக கருணாநிதியே உண்ணாவிரதம் இருக்காரு, முதலமைச்சரே உண்ணாவிரதம் இருக்கிறாரு. 12 மணிக்கு பின்னாடி எதிர்த்து ஓடி போயிட்டார். பின்னாடி வழியா எதிர்த்து ஓடி போயிட்டார். அப்போது அதே நிலைமை தான் இப்போ இருக்குது. முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் அதிகாரி சொன்னி கேட்கலன்னு அதுக்கு என்ன பேர்? இங்கே கவர்னர் ரூலா? அடுத்த கேள்வியாக தானே வருது. ஒரு 2 பார்ட்டா பிரிஞ்சிருக்காங்கன்றீங்க. இதற்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் பிரச்சனை இருக்குதுன்றீங்க. அந்த அதிகாரி விடுதலை சிறுத்தையை ஒரு அமைப்பாகவே மதிக்கிறது இல்லை. அந்த வட இந்திய அதிகாரிகள், வட இந்தியா அதிகாரிகள், ஒரு பெரிய அதிகாரி இன்னும் உச்சிக்குடுமி போட்டு வர்றாரு. இப்படியெல்லாம் இருக்கு. இதை சரிப்படுத்த வேண்டியது ஐயா ஸ்டாலின் அவர்கள், திமுக அரசு. ஆமா, இணக்கமா இருக்கிற, நட்பா இருக்கிற, அண்ணன் தம்பின்னு பேசிக்கிற திருமாவளவன் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசிக்கலாம்ல, இதை தெரியப்படுத்தலாம்ல. 3 வருஷமா இந்த கருணாநிதி தபால் எழுதுவார். எங்க மன்மோகன் சிங் அது மாதிரியா தபால் எழுதி இல்லாமா? இலங்கை பிரச்சனைக்கு சார் சிஎம் சாதாரணமா பார்க்கலாம் சார். சார் பார்க்க முடியலைங்கிறதான பிரச்சனையே. திருமாவளவன் அவர்களாலே பார்க்க முடியல, கேட்க முடியறது இல்ல, எந்த பிரச்சனையும் சால்வ் ஆகுறது இல்லைங்க தானே பிரச்சனை. இல்ல சார், இன்னைக்கு தொலைபேசி தொடர்பு இருக்கு. இல்ல சார், இல்ல சார், இல்ல சார், அதுதானே பிரச்சனை. பேச முடியல. இப்ப என்னங்க அவர் சொன்னாரு? முதலமைச்சர் கட்டுப்பாடு அதிகாரி இல்லைன்னா என்ன அர்த்தம்? முதலமைச்சர் சொன்னாலும் கேட்கறது இல்லை, நான் சொன்னாலும் அவர் கேட்கறது இல்லை. இதுதானே பிரச்சனை.
ஓகே. இதான பிரச்சனை. நீங்க விழாவாரியா ஒரு சின்ன கண்டென்ட்டை 3 மணி நேரம் நம்ம பத்திரிக்கை இழுப்பான், ஒரு சின்ன விஷயம் 7 பக்கம் எழுதுவான். அந்த வார்த்தையை வாங்குறதுக்கு நான் அதுதான் விஷயம். அதுக்கு தான் நான் அதாவது முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் அதிகாரி இல்லை, திருமாவளவன் சொன்னா முதலமைச்சர் இல்லை, இதுதான விஷயம். அப்போ இதெல்லாம் நீங்கள் நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது. நாடாளுமன்ற தேர்தலில் 3 சீட்டு கேட்குறாரு. ரைட்டு, 3 வேண்டாங்க, கொடுக்குற 2 இடம் பொது தொகுதி கொடுன்னு கேட்குறாரு. ஓகே. அப்போ சிறுத்தை வேட்பாளராக யார் நிறுத்தணும், எது பொது தொகுதி, எது ரிசர்வேஷன் தொகுதி அப்படிங்கிறது யார் முடிவு பண்ணுறது? சிறுத்தை முடிவு பண்ணுறதா, திமுக முடிவு பண்ணுறதா? திமுக இந்த தொகுதி தான் உங்களுக்கு, நீங்கள் தான் நிற்கணும்னு அவங்க ஒன்று. ரெண்டாவது, கருணாநிதி இருக்கும்போது என்ன நடக்கும்னா, பொது தொகுதியில் நீங்கள் ஆசைப்படாதீங்க. அப்போ பிறந்தது சாக வரைக்கும் தலித்தாவே இருக்கணும், இதை பொது தொகுதிக்கே வராதீங்க. இதை வன்னியரசு ஒரு முறை பதிவு செஞ்சிருக்காரு, என்னுடைய பேட்டியிலே பதிவு செஞ்சிருக்காரு. ஏன் திருமாவளவன் பொது தொகுதியில் நின்னா ஜெயிக்க மாட்டாரா? ஜெயிப்பாரு, ஜெயிக்க மாட்டாரா? அது சாத்தியமான்னு நான் கேட்கிறேன். 100% சாத்தியம். திருமாவளவன் 100% சாத்தியம் சார். இப்போ அவரு அதாவது அவர் செய்த வினையை அவரே அனுபவிக்கிறார். நான் அப்படித்தான் சொல்லுவேன். திமுகவை தூக்கி தூக்கி சுமந்ததனுடைய விளைவு, நீங்கள் ஈழ பிரச்சனை செய்யாத தியாகம், எத்தனை பேர் ஜெயிலுக்கு போனா, எத்தனை குண்டாசு. திமுக போராட வேண்டிய அந்த போராட்டத்தை சிறுத்தைகள் போராடினான். எங்கே இதில் சமூக விரோதி மாதிரி ரயிலை கொளுத்தி விட்டான், 10 பேர் ஜெயிலுக்கு போயிட்டான். என்ன ஜெயில? குண்டாசு, தேசிய பாதுகாப்பு. இந்த 2009 வாக்கில் நீங்கள் ஜாபர் சேட்டு போட்ட ஆட்டம் இருக்குல்ல, எத்தனை முறை ஜாபர் சேட்டு வீட்டில் போய் கெஞ்சினார் தெரியுமா அவரு? திரும்ப கருணாநிதி, அதாவது ஈழ யுத்தம் பத்தி எரியுது, பத்தி எரியும் போது பொறுக்க முடியாமல் போறாரு. போகும்போது ஜாபர் சேட்டு, யோ இன்ஃபெக்ஷன் வந்து போய் தள்ளியா வழியில. ஒரு கட்சி தலைவன் திருமாவளவன் கிட்ட, சார் வெரிஃபிகேஷன் பண்ணுங்க சார், எல்லா பக்கம் கேட்டுங்க, நான் என்ன சினிமா கதவசனம் எழுதுறேன், முதுகுத்தண்டு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன்னு போலியா போய் படுத்துக்கிட்டாரு கருணாநிதி. எங்க ராமச்சந்திர ஆஸ்பத்திரியில் முதுகுத்தண்டு ஆப்ரேஷன் பண்ண யாரும் மல்லாக்கும் படுக்க முடியாது, நிமிந்தும் படுக்க முடியாது. எல்லாம் எங்களுக்கு மருத்துவ நிறைய நண்பர்கள் இருக்காங்க, டாக்டரேட் பட்டா. அப்போ இவரை அங்கே போய் படுத்துக்கிட்டார். எங்க ஈழ பிரச்சனையில் அழுத்தம் காரணமாக போய் ராமச்சந்திரன் படுத்துக்கிட்டாரு. இவர் இப்போ கிளம்பி போற. கருணாநிதி யார் கட்டுப்பாட்டில் இருந்தார்? ஜாபர் சேட் கட்டுப்பாட்டில். ஜாபர் சேட் யார் கட்டுப்பாட்டில் இருந்தார்? அம்சா கட்டுப்பாட்டில். யார் அம்சா? இலங்கை துணை தூதர் அம்சா. அப்போ அந்த தேசிய தலைவன் அங்கிருந்து சேட்டலைட் ஃபோனில், நீதாயா காப்பாற்ற முடியும், போனால் அங்கே போன இன்ஃபெக்ஷன் வந்து கருணாநிதி பக்கத்திலே விடலை ஜாபர் சேட். இதெல்லாம் கசப்பான வரலாறு. என்ன வரலாறு? கசப்பான வரலாறு. அப்போ இந்த கசப்பெல்லாம் ஏன் தூக்கி சுமக்கிற? தேவை அம்பேத்கர் மாதிரி தூக்கி போட்டு வாயா. அது கலைஞர் கால நடந்த வரலாறு. இந்த காலம் அதே தாங்க நடக்குது, இதே காலத்தில் அப்படிதான் நடக்குது. ஒரு சாதாரண விஷயங்க. இல்ல சார், 62 அடி கொடிக்கம்பம் நடுறதுக்கு சாதாரண விஷயம். சரி, இது கூட நடக்க முடியல. என்னங்க கூட்டணி உங்களுக்கு? என்ன ரவிக்குமார் எம்பி ஆகிறதும் ஆளூர் சவானாஸ் எம்எல்ஏ ஆகிறதுக்குமா அது கூட்டணி? இவ்வளோ தலித்து குண்டாசு, செத்து போனவன், அழிஞ்சு போனவன், காணாமல் போனவன். நான் பம்பாய் போயிருந்தேங்க. எப்போன்னா, நான் பம்பாய்க்கு எனக்கு வியாபார தொடர்பு இருக்குது, மராத்தி முரசு பத்திரிகை தொடர்புலாம். நான் ஏறக்குறைய 30 வருஷமாக பம்பாய் போகிறேன். இந்த கதிரவன் இப்போ கூட லைனில் இருப்பார், கதிரவன். அவர் என்னை கூட்டிகிட்டு போய் சைன்னு ஒரு ஏரியா, அங்கே போய் ஒரு கூட்டம் வச்சுருந்தார். இப்போ இருக்கார், லைவில் இருக்கார் கதிரவன், மும்பை தமிழர் அவர். அப்போ ஒரு 50-60 சிறுத்தைகளை பார்த்தேன். எங்கே? பம்பாயில் ரயில்வே ஸ்டேஷனில். எங்கே? இந்த வேகன்னா அந்த மூட்டை தூக்குவாங்கல்ல, அங்கே அத்தனை பேரும் வழக்கு பயந்து தப்பிச்சு ஓடியாந்துருக்கான். அத்தனை வழக்கு மேலே வழக்கு. எங்கே? கள்ளக்குறிச்சி, சவுத் ஆர்காடு, நார்த் ஆர்காடு, கிருஷ்ணகிரி, தருமபுரியிலேருந்து அவ்வளோ பேர் வந்து அங்கே ஒழிஞ்சிருக்கான். ஏன் முடியல? போலீஸ் போனால் வழக்கை முடிச்சு போடுறான். கட்சியே நடத்த முடியல, பொய் வழக்கு, சிறுத்தையே சொல்ல முடியல. அப்போ நான் ஒரு இடத்துல மட்டும் 40 பேர் பார்த்தேன்னா இந்தியா முழுக்க எத்தனை பேர் இருந்திருப்பான்? இதுதான் யதார்த்த நிலை. அப்போ இவ்வளவு தியாகம் பண்ணுறது என்ன? 4 சீட்டு எம்எல்ஏ சீட்டு, 2 சீட்டு எம்பி சீட்டுக்கா? சரி, நீங்கள் 2009 ஈழ பிரச்சனைக்கு முன்பு நீங்கள் பெசன் நகரில் தேசிய தலைவர் பிரபாகர் இருக்கிற போது அங்கே இருந்தவர் தான் திருமாவளவன்.
எனக்கு இந்த ஈசன் ஒருத்தர் கனடாவில் இருக்கார், அவர் 75-80 வயசு. ஈழ ஆதரவு போராட்டங்களில் பேச்சாளர் வேணும்னு இவரை கூட்டிகிட்டு போய் எல்லா மேடையிலும் பேச சொல்லுவாங்களாம். யார? திருமாவை. இப்போ 84. சரி. அப்போது இவ்வளவு தியாகம் பண்ணிய நீங்கள் சீமா நேற்று கட்சி ஆரம்பிச்சவர் 9% வாங்கிட்டார். 4க்கு மேலேயே வரமாட்டாங்க. என்ன காரணம்? திமுகவோடு கலந்து போனது தான், கரைந்து போனது தான். திமுகவோடு இல்லாமல் இந்த தமிழ் தேசிய அரசியலில் தலித் அரசியலும் சேர்த்து செஞ்சிருந்தா, திமுகவோடு சேராமல் இருந்தா, சரி, நிரந்தர வாக்கு வங்கி சீமானுடைய 9, இந்த தலித் 5, 9 14% வாக்கு வந்திருக்கும். இந்த தமிழ் தேசிய அரசியலில் இன்னைக்கு விஜய் வராரு, 10% என்கிட்ட இருக்குங்கிறாரு. இந்த 10 எங்கே வந்திருக்கும்? 9, 5, 14, 10, 24. இந்த 24 யாருக்கு வந்திருக்கும்? சிறுத்தைகிட்ட வந்திருக்கும். அப்போ எத்தனை எம்எல்ஏ கிடைக்கும், எத்தனை எம்பி கிடைக்கும்? இந்த தலித் அதிகாரம் என்பது, நீங்கள் அம்பேத்கர் சொல்லுகிற அதிகாரம் என்பது நேரடியாக வசப்பட்டிருக்கும். ஆனால் இப்போ ஒரு தனி அணி அமைக்க போறாரா நான் திரும்ப சார், இந்த ஏற்கனவே மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று அமைச்சாங்க, அது கண்டினியூ ஆயிருந்ததுன்னா திமுக அதிமுக 2 ஆட்டங்கள் இருக்கும். அது ஃபெயிலியர் கிடையாது, ஃபெயிலியர் ஆக்கப்பட்டார்கள். 2 திராவிட இயக்கங்களும் அந்த மக்கள் நல கூட்டணியை அழிச்சுது. மக்கள் நல கூட்டணியை உருவாக்கி அவர்களே உருவாக்குனாங்க, அவர்களே அழிச்சிட்டாங்க. ஈழ போராட்டத்தை மாதிரி. ஈழ போராட்டத்தை இந்திரா காந்தி கேட்டை திறந்து விட்டது. கேட்டை திறந்து விட்டு அடிக்க சொல்லிச்சு. யார்? சிங்களவன் அடிக்க சொல்லிச்சு. சிங்கள இராணுவத்தை அடிக்க சொல்லிச்சு. சிங்களவன் இந்தியாட்ட சரண்டானோனையும் புலிகள் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கதை தான். மக்கள் நல கூட்டணியை உருவாக்கியது திராவிட இயக்கங்கள் தான். மக்கள் நல தன்னுடைய தேவை முடிஞ்சு போனவர் மக்கள் நல கூட்டணியை ஆட்டத்தை கலைச்சாச்சு. யார் அது பண்ணதே? திராவிட இயக்கம். திராவிட இயக்கங்கள் தான் சார். எந்த இயக்கம் சொல்லுங்க? யார்? அதிமுக தான் பண்ணுச்சு. அதிமுக தான் மக்கள் நல கூட்டணியுடைய பினாமியே மக்கள் நல கூட்டணியே அதிமுகவுடைய பினாமி தான். சரி, இன்னைக்கு திரும்ப தன்னிச்சையாக இப்படி ஒரு முடிவு எடுத்து பண்ண போறாரா? கண்டிப்பாக தன்னிச்சையாக. அதுக்கான காரணிகளே இல்லை. விஜயகாந்த் இல்லை, தாப்பாண்டி இல்லை. அன்னைக்கு இதெல்லாம் உருவாக்கியவர்கள் தாப்பாண்டி இருந்தார், விஜயகாந்த் இருந்தார், இப்படி பல பேர் இருந்தாங்க. இன்னைக்கு அந்த எல்லா தகுதியும் உள்ள ஒரே ஆள் யாருன்னா இன்னைக்கு வேல்முருகன் இருக்கார். வேல்முருகன் தனித்து தமிழ் தேசிய அடையாளம். சரி. யாரு? வேல்முருகன். வேல்முருகன் தான் நீங்க இந்த தமிழ் தேசியத்துக்கான போராட்டத்தை திமுக விட்டு வெளியில் வழிகாட்டியதே வேல்முருகன் தான். அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய தமிழ் தேசிய அடையாளம் இருக்குது. பாமகவிலிருந்து வெளியேறி இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பாமகவுக்கு மாற்றா, பாமக ஒரு காலத்தில் தமிழ் தேசியத்தினுடைய அடையாளம். ஆமாம். எந்த கட்சியிலையும் சேர முடியாத முறை எங்கும் சேருவான், பாமகவும் சேருவான். இன்றைக்கு தந்தை பெரியாருடைய இயக்கங்கள் பூரா பாமக தான் வந்தது. தாடி இல்லா பெரியார், அது காலத்தின் ஒரு கட்டாயம். இப்போ அது அவர் பயன்படுத்தலை. என்னைக்கு வாழப்பாடியை பார்த்தாரோ, என்னைக்கு நம்ம அம்பானியை பார்த்தாரோ, அதோட முடிஞ்சு போச்சு. வாழப்பாடியை பார்த்தாரு டெல்லியில், அம்பானியை பம்பாயில் பார்த்தாரு, அதோட முடிஞ்சு போச்சு பாமக. இது அம்பானி கட்சியாக போச்சு. இப்போ இந்த இடம் நிரப்பப்படாத இடம். சரி. திராவிட இயக்கங்களுக்கு மாற்றாக தலைமை தாங்கக்கூடிய தகுதி இந்த 62 வயது அங்கனூர் அம்பேத்கருக்கு அந்த வாய்ப்பு வந்திருக்கு. இதை சரியாக பயன்படுத்தி கொண்டால் வரலாறு உன்னை போற்றும். இல்லைங்க, அம்பேத்கர் சட்ட அமைச்சர். காடா வழக்கில், மன்னன வழக்கில் எதை எழுதினார்? சட்டத்தை எழுதினார், இரவு பகலாக எழுதினார். அப்போ ஒரு ஆங்கிலேய பத்திரிக்கையாளர், ஒரு வெளிநாட்டு அமெரிக்க பத்திரிக்கையாளர் பார்த்தான், என்னடா என்ன லைட் எரிஞ்சிட்டு இருக்குன்னா. அப்போ சொன்னார், என்னுடைய சனம் பூரா தூங்குறான்டா, அதாவது கும்பகர்ற தூக்கத்தில் இருக்கிறான், அவரை எழுப்பவே முடியலடா, அதனால தான் நான் முழிச்சிட்டு இருக்கேன். அந்த பக்கம் போனான். அந்த பக்கம் அல்லாடி கிருஷ்ணசாமின்னு ஒரு சட்ட மேதை, அவர் நல்லா கோட்டோடு தூங்கிட்டு இருக்கார். அப்போ அடுத்த நாள் கேட்டான், என்னையா நீ தூங்கிட்டு இருக்கேன்னா? என் மக்கள் பூரா முழிச்சிட்டு இருக்கான்யா, என்னுடைய மக்கள் பூரா முழிச்சிட்டு இருக்கான், அவன் பார்த்துக்குவான், நான் தூங்குறேன்னாரு. இதுதான் இப்போ அம்பேத்கர் இல்லை. இப்போ அம்பேத்கர் சிஷியன் ராம்விலாஸ் பஸ்வான், சிராக் பஸ்வான், அத்வாலை கித்வாலை எல்லாமே ஆர்எஸ்எஸ் ஆகிட்டானுவா. எல்லாம் பெருசாக ஓம்காளி ஜெய்காலியாக மாறிட்டானுவா. இப்போ இந்த அகில இந்திய தலித் அமைப்புக்கு இப்போ பஸ்வா இருக்கும்போது இவர் துணைத் தலைவர். ஆமாம். இப்போ
இங்கே ஒரு பெரிய சமூக இடைவெளி தலைவருடைய தேவை இருக்கு. சரி, சமூக இடைவெளி தேவை இருக்கு. ஸ்டாலினுக்கு என்ன வயசோ, எடப்பாடிக்கு என்ன வயசோ, தமிழ்நாட்டு அரசியலுக்கு மூத்த தலைவர்களுக்கு ராமதாஸுக்கு என்ன வயசோ, அன்புமணிக்கு என்ன, இப்படி அத்தனை பேரையும் நீங்கள் இணைத்து பார்க்கிற பொழுது அடுத்த தலைமுறை இப்போ அரசியலுக்கு வந்துட்டாங்க. 49 வயசு யார்? விஜய். சீமா 52 வயசா? ஆமாம். உதயநிதி, இப்போ அன்புமணி, அடுத்து எடப்பாடி பையன் மிதுன்னு களத்துக்கு வர்றதாக ரகசியமாக செய்தி கசியுது. இப்படி வருகிற பொழுது தேசிய தலைவர் பிரபாகரனோடும் தமிழ் தேசிய அரசியலோடும் கருணாநிதியோடும் ஜெயலலிதாவோடும் இவ்வளவு அரசியலை கற்றுக்கொண்ட திருமாவளவனுக்கு அந்த வாய்ப்பு இருக்கு. இல்ல, அதற்கு தீர்க்கமா முடிவு எடுத்த மாதிரி தெரியலையா சார்? நாங்க திமுகவோடு தான் கூட்டணியில் இருக்கோன்றாரு, எங்களை பிரிக்க சதி நடக்குதுன்னு 2 நாளைக்கு முன்னாடி தானே சார் பேசினாரு. இல்லைங்க, அதாவது அரசியல் என்பது நேரடியாக உடனடியாக சொல்லக்கூடியது அரசியல். நாளைக்கே நீ வேணாம்னாலும் சொல்ல நீங்க அரசியல் கூட்டணி எப்படி நடக்குதுன்னா அதை யதார்த்தத்தை நீ பார்க்கணுமா இல்லையா? இவர் தனிச்சின்னலாம் நீங்க சமூகத்தை எதிர்த்து சமூகத்தை விலைக்கெல்லாம் அரசியல் பண்ண முடியாது. சரி, விஜயகாந்த் 2011 வீட்டில் கார் ஏறுறாரு. எங்கே போகிறக்கு? கருணாநிதி கோபாலபுரம் போகிறக்கு ஏறுறாரு. கருணாநிதி சொல்கிறாரு, பழம் நழுவி பாலில் விழுந்து அதுவும் நழுவி என்னுடைய வாயில் விழுந்து சுவைத்து கொண்டு இருக்கிறேன், நான் தான் அடுத்த முதலமைச்சர்னாரு 2011. என்னாச்சு? காரு நேராக தாண்டிச்சு, நேராக வந்து வலது பக்கம் போய் இடது பக்கம் போயிடுச்சு. முத்தமிழ் அறிஞர், எல்லா பிறக்கிற குழந்தைகள்லாம் தமிழர், உலகத் தமிழர்களுக்கான தலைவர், என்னையா விஜயகாந்த் எங்கேயா காணோம்? எல்லாருக்கும் தூக்கி அடித்து கடா பண்ணி அடிச்சுட்டு ரூமை சார்ஜிட்டு உட்காந்துட்டார். இப்படி காரு புறப்பட்டு வந்து சேர்றதுக்குள்ள கூட்டணி மாறுது. அதனால் இந்த அரசியல் சமூக கட்டமைப்பில் அவர் எடுத்தேன் கவிதையெல்லாம் பண்ண முடியாது. எதை நோக்கி நகர்த்துறாருன்னா சிறுத்தைகளுக்கு அதிகாரம் வேணும். அது எது முதல் வேலைனா விடுதலை. இப்படி தான் சொல்லலாம், முதல் வேலை விடுதலை, வேற எந்த வேலையும் செய்யலாம் நாளைங்கிற மாதிரி. இப்போ சிறுத்தைகளுக்கான விடுதலை மது ஒழிப்பிலிருந்து தான் ஆரம்பிக்குது. ஏன்னா இதிலிருந்து இவனை விடுதலை செய்தால் சமூகத்திலிருந்து விடுதலை செஞ்சிடலாம், ஜாதியிலிருந்து விடுதலை செஞ்சிடலாம், சமூக நீதியை நோக்கி நகர்த்திடலாம். அதனால முதல் வேலை என்ன வேலை? நீங்க மது ஒழிப்பு மாநாட்டின் மூலம் தன்னுடைய தனித்தன்மையை நிரூபிப்பதற்கான முதல் முயற்சி தான் இந்த மது ஒழிப்பு மாநாடு. ஐயா ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு பயணத்திலிருந்து நாளை வந்துருவாரு. வந்த உடனே உட்கார வச்சு காம்ப்ரமைஸ் பண்ணா திருமாவளவனுடைய நிலைப்பாடு 10 வருடம் பின்னோக்கி போயிடும் அரசியல். தலித் எடுத்த காலம் பின் வச்சா அவ்வளவுதான் முடிஞ்சு. 10 வருஷம் பின்னோக்கி போயிடும். பரபரப்பா இருக்கு தமிழ்நாடு முழுக்க. இப்போ 2-3 நாளா பரபரப்பா இருக்கு. எப்படி மது ஒழிப்பு மாநாடு, சமூக வலைதளம், டிவி, ஆளு அம்பு, டீ கடை, பொட்டி கடை, எல்லா கடை இதுதான். சரியான முயற்சியா. பெண்கள் தரப்புல பெரிய வரவேற்பு, பெண்கள் தரப்புல தமிழ் தேசியவாதிகள் தரப்புல பெரிய வரவேற்பு, கம்யூனிஸ்டுகள் ஆதரிக்கிறாங்க. நல்ல முயற்சியாக திருமாதையா செய்ய முடியும். இப்படி பல பேரும் பெரிய விவாத பொருளா மாறி இருக்கு, விவாத பொருளா மாறி இருக்கு. இத அடுத்த கட்ட நகர்வுக்கு அனைத்து கட்சி தலைவர்களையும் கள்ளக்குறிச்சியில் ஒன்னா உட்காந்துட்டாருன்னா அடுத்த தேர்தல் இவர் தான் ஹீரோ. அடுத்த தேர்தல் 26 தேர்தல்ல இவர் தான் ஹீரோ. இல்ல சார், திரும்ப இப்படி ஒரு முடிவு எடுக்கிறார். மற்றவர்கள் கம்யூனிஸ்டோ காங்கிரஸோ அவங்க எல்லாம் திமுகவினுடைய நிலைப்பாடு என்னவா இருக்க போகுது, அவங்க மேடைக்கு வருவாங்களான்னு தெரியல. இந்த குழப்பங்களுக்கு மத்தியில தான் இவர் வந்து அந்த மது ஒழிப்பு மாநாடியை நடத்தி முடிக்க போறாரு. அப்படி இருக்கும்போது விடுதலை சிறுத்தைகள்லயும் ஒரு லேயர், திமுகவுக்கு ரொம்ப ஆதரவான நிலைப்பாட்டில் ஒரு லேயர் இருக்காங்க. அது உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் எல்லாம். அந்த மாதிரி இருக்கிறவங்க கொஞ்சம் இல்லைங்க நம்ம திமுகவோடு போலாம், திமுகவோடு நட்பு பாராட்டி தான் நம்ம வெற்றி மேல் வெற்றி பெற்றிருக்கோம், அப்படி ஏதேனும் சொன்னால் திரும்ப காம்ப்ரமைஸ் ஆயிட்டாரு. அது நான் இந்த பக்கமும் சொல்றேன், ஐயா ஸ்டாலின் காம்ப்ரமைஸோ அல்லது விடுதலை சிறுத்தைகள் யாராவது காம்ப்ரமைஸோ அப்படி நடந்துட்டா இல்ல அது அவர்களுடைய சொந்த வாழ்க்கைக்கு பலன் தருமே தவிர பொது வாழ்க்கைக்கு, சிறுத்தைகளுடைய வாழ்க்கைக்கு, தலித் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்க்கைக்கு எந்த பலனும் தராது. திமுகவோடு இருந்தா இன்னும் கொஞ்சம் வசதி வாய்ப்பை பெருக்கிக்கலாம், இன்னும் கொஞ்சம் அடுத்த முறை எம்பி ஆயிடலாம், போய் பொன்முடி மனைவி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். அடுத்து என்ஆர்சி சிஐஏ போராடணும்னா அக்கௌண்ட்டில் பணம் போட்டால் தான் வர முடியும்ப்பா, இல்லைன்னா வர முடியாதுன்னு சொல்லலாம்.
இதுக்குத்தான் யூஸ் ஆகுமே தவிர நாகப்பட்டினம் எங்க நாகர்கோவில் எங்க எம்எல்ஏ ஆகிக்கலாம் இதுக்குத்தான் யூஸ் ஆகுமே தவிர இன்னும் சரியில்லை. இன்னும் மக்கள் இப்படி கிடக்குறான். 30 ரூபாய்க்கு கள்ளச்சாராயம் கொடுத்து சாவுறான். 30 ரூபாய்க்கு. அதுக்கு மேலே அவனா வாழ்க்கை நிலை மேலே வரவே இல்லை. அப்பனும் செத்து போயிட்டா, ஆத்தாலும் செத்து போயிட்டா. 16 வயசு ஒரு பொம்பளை பிள்ளை சொல்கிறான், என் தம்பியை காப்பாற்றணும். 15 வயசு தம்பி, இன்னொரு தம்பி 14 வயசு தம்பி, அவனையும் நான் தான் காப்பாற்றணும். சொந்த பந்தம் பூரா திரும்பியே பார்க்கறது இல்லை. எவனாவது பணம் கொடுத்தானா பின்னாடியே வந்து அப்போ பிடுங்கிட்டு போயிடுறான். இப்படி இருக்குது ஒரு சமூகம். நீங்கள் இது 2000 வருட கட்டமைப்பை மாற்ற வேண்டிய தேவை. 2000 வருடமாக ஊருக்கு ஒதுக்குப்புறமாக குடியிருக்கியா நீ தான் சரி. சேரிகள் ஒழிக்கப்பட வேண்டும். முதல்ல அவனை பூரா நீங்கள் நகர கட்டமைப்பு கொண்டு வரணும். கல்வி கொடுக்கணும், சமூக நீதி கொடுக்கணும். இதுக்கான தேவை. இன்னும் அம்பேத்கர் எதை சிந்தித்தாரோ, எதை எழுதினாரோ, எதை பேசினாரோ, ஆண்டாண்டு காலமாக அவர் தன்னுடைய மூச்சை நிறுத்து வரை எதுக்காக அவருடைய மரணம் நடந்ததோ, எதிரிகளே கொண்டு விட்டான். இந்துவாக பிறந்து விட்டேன், இந்த இழிநிலை இந்துவாக சாக மாட்டேங்கிறார். ஆமாம். அப்போ இப்போ 2 லட்சம் பேர் நாக்பூரில் புத்த மதத்தை கொண்டு வராரு. அப்புறம் 2 லட்சம் பேர் கொண்டு வராரு. 10 லட்சம் பேர் கொண்டு போயிட்டார். நான் சாகிறதுக்குள்ளே 10 கோடி ஆக்கிடுவேன்னாரு. செத்தே போயிட்டார். 68 நாள் இந்து மதத்திலிருந்து வெளியேறி 10 லட்சம் பேரை பௌத்தர்களாக்கி 68வது நாளில் அவருடைய மரணம் நடக்குது. அப்போ தன்னுடைய சாவை கூட அந்த மக்களோடு பகிர்ந்து கொண்டார். இப்போ அந்த தேவை இன்னும் இருக்கு. ஏன் சார் இதை திமுகவே பண்ணலாம்ல? இது எல்லாத்தையும் சமூக நீதி, சமத்துவம், பகுத்தறிவு, இது எல்லாத்தையும் மூட நம்பிக்கை ஒழிக்கணும், இதெல்லாம் திமுக பேசிட்டு தானே இருக்காங்க. இது சமூக நீதி அரசு தானே. திராவிட மாடல் அரசே சமூக நீதி அரசு தானே சார். ஆனா சமூக நீதி தான். நீங்க உங்க அரசு பொது தொகுதியை கேட்க கூடாதுங்குவீங்க. இதுதான் சமூக நீதி. திருச்சி பெரம்பலூர்ல பள்ளிவாசல் வழியா போகணுங்கிறான். யாரு? RSS. பள்ளிவாசல் வழியாக தான் மோன் அடிச்சுட்டு போவோம், விநாயகர் ஊர்வலம்னு சொல்லி நீதிமன்றத்தில் போய் ஆணை வாங்கிட்டான். உத்தரவு வாங்கிய பிறகு திமுக போய் அங்கே நடந்துச்சா? சமூக நீதி பேரணி திரும்ப நீ தலைமை தாங்க. அப்பவும் யாரு? சிறுத்தை போயா முன்னாடி, சிறுத்தை புலி எல்லாம் போ முன்னாடி, நாங்கள் பின்னாடி வர கடைசி பெஞ்சில் வர்றோம். இதுதான் திமுக. ஏன் வீரமணி எங்கே போனார்? சமூக நீதி காத்த காவலர். தந்தை பெரியாருடைய கருப்பு சட்டை இன்னும் துவைக்காமையே போட்டிருக்கார். பெரியார் போட்ட சட்டை அப்படியே இருக்கியா? இது தந்தை பெரியாருடைய சட்டை. அண்ணா சொல்லுவார்ல, பெரியாருடைய இதயம், பெரியாருடைய இதயம், அண்ணாவுடைய மூளை. இந்த கசாப் கடைக்காரன் சொல்கிற மாதிரி அந்த மூளை இதயம் அண்ணன் அப்படி தான் இருக்குது. ஆனால் ஏன் சமூக நீதி பேரணிக்கு யாரை தலைமை தாங்க சொல்கிறாங்க? திருமாவை. அப்போ எல்லா பழிகளையும் திருமா போட்டுக்க. தலித்து சுமப்பான், சிறுத்தை சுமப்பான். ஆனால் வளமும் வசதியும் வாய்ப்புகளும் நீங்கள் அனுபவிப்பீங்க. பதவி, பட்டம், பணம். 62 கொடிமரம், 62 அடி கொடிமரம் நட்டா பிடிச்சி போலீஸ்காரன் கொண்டு போய் ஆதிக்க சாதி கொண்டு போய் இப்போ பழைய எலும்புக்கு போட்டு பேச்சு வாங்கி தின்றுவான். ஏண்டா அந்த 62 அடி கம்பம் வாங்குறதுக்கு எத்தனை பேர் ஆட்டா ஓட்டியிருப்பான், எத்தனை பேர் மூட்டை தூக்கியிருப்பான், எத்தனை பேர் நீங்கள் கூலி வேலை செஞ்சு அந்த காசை கொடுத்துருப்பான். அதை கொண்டு போய் போலீஸ்காரன் கொண்டு போய் எங்கே அதெல்லாம் போடக்கூடாதுப்பா. ஏன் நீங்கள் சவுத் ஆர்காடு, நார்த் ஆர்காடு, கள்ளக்குறிச்சி, சின்ன சேலத்தில் புதுவெளியில் சிறுத்தை கொடி ஏற்ற முடியும் இன்னும் இருக்க. சரி. அப்போ இதுதான் தலித் விடுதலைக்காக சமூக நீதி கொடுக்குற அங்கீகாரமா? எப்போ திமுகவை திராவிட இயக்கங்களை தூக்கி சுமப்பதை தூர எறிந்து விட்டு நீயே தலைமை தாங்க. உனக்கு பின்னாடி 25% மக்கள் வருவதற்கு நீங்கள் மது ஒழிப்பு மாநாடு சக்ஸஸ் ஆச்சுன்னா பெண்களுடைய 5%, 10% வாக்கு கொடுத்துரு சார். சரி. அதில் மாற்று கருத்தே இல்லை. மது யாராவது ஒழிப்பானா, ஏதாவது கடையை மூடுவானா, அடுப்பில் பூனை படுத்து கிடக்குன பெண்கள் பூரா வேதனைப்பட்டு இருக்கிறான். அவர்களுக்கு ஒரு பெரிய வடிகால் தான் இந்த மது ஒழிப்பு மாநாடு. சரி. பெண்களுடைய வாக்கு எனக்கு குறைந்தபட்சம் 6 கோடி பேரில் 10%, 60 லட்சம் வாக்கு இருக்கு. ரெண்டாவது, தமிழ் தேசிய அரசியலை விஜய்க்கு என்னையா தெரியும்? திருமாவுக்கும் விஜய்க்கும் பொது மேடையில் தமிழ் தேசியத்தை பற்றி பேசினா விஜய் முதல் ரவுண்டு ஆரம்பிக்க முடியுமா? அப்போ கத்தி படத்துல எல்லாம் பேசினார். கத்தி படத்தில் வசனம் எழுதி கொடுத்தவன்
சொன்னதை பேசுவார். எத்தனை நாடாளுமன்றம், எத்தனை சட்டமன்றம், 195 நாடுகளில் எத்தனை முறை போய் பறந்து பறந்து பேசி உன்னுடைய உழைப்பெல்லாம் நீங்கள் யாருக்கோ பயன்படுது, உனக்கு பயன்படலை, அந்த மக்களுக்காக நீ பயன்படலை. இப்போ காலத்தினுடைய கட்டாயம், காலம் கனிந்து வந்திருக்கிறது. சரி, இந்த நேரத்தில் உறுதியா நிப்பாரா, அதே போல இதில் தீர்க்கமாக பயணிப்பாரா திருமாவளவன்? தீர்க்கமாக பயணித்தால் வரலாறு உன்னை அணைத்துக் கொள்ளும். நீ அம்பேத்கராக நீ வாழ்ந்ததுக்கான அடையாளத்தை பதிவு செய்கிற காலம், நேரம், இடம், பொருள் எல்லாம் இந்த நேரம் தான். இதை அதாவது நீங்க சொல்லின் செல்வர் ஈவிகேசனுடைய அப்பா பெரியாருடைய அண்ணன் மகன். திமுகவை ஆரம்பிச்சது அவரு தான், அண்ணா கிடையாது. அண்ணா காஞ்சிபுரத்தில் கணக்கு போல வேலைக்கு போயிட்டார். பெரியாரை எதிர்த்து இவனும் கட்சி நடத்த முடியாது. பெரியார் தொண்டை அடிப்பான், அங்கங்கே அடிப்பான். கருப்பு சட்டைக்கு எதிராக அவனா கூட்டம் போட்டு அடிப்பானுங்க. அப்போ இந்த கட்சியை ஆரம்பித்தவர் சம்பத் தான் சொல்லுவார், நான் சரியான நேரத்தில் சரியான முடிவெடுக்கப்படாமல் சரியான நேரத்தில் தவறான முடிவெடுத்த என்னுடைய வரலாறு என்னை கொண்டு போய் எங்கே போட்டுருச்சு, எங்கேயோ குப்பையில் போட்டுருச்சுன்னு கடைசி காலத்தில் காங்கிரஸில் போய் சேர்ந்துட்டார். ஆனால் அவர் தான் நீங்கள் தமிழரசு கட்சின்னு ஆரம்பிச்சாருங்க. திராவிட இயக்கத்தை எதிர்த்து தமிழ் தேசிய அதாவது தமிழரசு கட்சி. இந்த சம்பத்து பேசினா அண்ணா பார்த்துட்டே இருப்பாராம். பார்லிமெண்ட்டில் பேசினா நேரு குறிப்பெடுப்பாராம். யார்? இன்னைக்கு வரலாறு இல்லாமல் போச்சு. ஏன்? சரியான நேரத்தில் சரியான முடிவெடுக்கணும், தவறான நேரத்தில் சரியான முடிவெடுக்கக்கூடாது. இப்போ இந்த நேரம் சிறுத்தை திராவிட இயக்கங்களுக்கு மாற்றாக விஜய் தலைமை தாங்கிறார், சீமான் தலைமை தாங்கிறார். இதை விட மோசமாவா நீ உன் நிலைமை போயிருச்சு. நீ மேதகனுடைய நீங்க தம்பி இந்த ஒரு தகுதி பத்தாதான். பல போலி தம்பி எல்லாம் கிளம்பி வந்துட்டான், பல போலி தம்பி எல்லாம். நீ ஒரிஜினல் தம்பி, உனக்கு அந்த தகுதியும் வரலாறும் இருக்கு. வரலாறை மீட்டெடுக்க வேண்டிய காலமும் கழிந்திருக்கு. என்ன திமுக விட்டு விலகிட்டாருன்றீங்களா? எப்படி முடிவு எடுத்துட்டாரா சார்? அதாவது இந்த காலம் அவருக்கு நேரம் இரண்டுமே பல பாடங்களை கற்றுத்தரும், கற்றுக் கொடுத்திருக்கு. அதன் அடிப்படையில் முடிவெடுக்க வேண்டிய ஒரு சரியான நேரம். எடுப்பார் கண்டிப்பாக. ஒரு சமூக நீதியை, சமூக மாற்றம் கண்டிப்பாக நடக்கும். சமூக நீதியை மீட்டெடுப்பார். திருமாவளவன் மது ஒழிப்பு மாநாடு நடத்துவதில் இவ்வளோ உள்ள அரசியல் இருக்கு, இவ்வளோ உள்ள குமரல்கள் இருக்கு, இவ்வளோ ஆதங்கங்கள் இருக்கு. அதையெல்லாம் வரும் நாட்களில் வெளிப்படுத்தக்கூடும் அப்படின்றது உங்களுடைய பார்வை. இந்த மாநாடு எதற்காக நடக்குது, இதை முன்னெடுத்து சரியாக பயணிப்பாரா அப்படின்றத காலம் உணர்த்த போகிறது. நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி திரு பாண்டியன் சார். நன்றி, வணக்கம்.